I welcome all my viewers to Vasithuvam, run by 369 Tesla. And my name is Hariharan, and my qualification is MSc MPhil Mathematics, ME Computer Science, and Research Scholar in Data Science, AI. Now you know all that how AI is ruling the world. And till up to 2024, the AI is booming. And also you know that the nuts and bolts has been transformed by artificial intelligence. And my research area is, you know that even a cell has 8 trillion data. A human cell has 8 trillion data. And that type of data, we have comparatively think about that how the artificial intelligence is taking the data and how it is providing to a particular individuals. எப்படி இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எங்கெங்கெல்லாம் தன்னோட இன்ஃபர்மேஷனை கொடுக்குது அப்படின்றத நாங்கள் ஆராய்ஞ்சு நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். இட் இஸ் அவர் ப்ரைம் டியூட்டி இன் வசித்துவம் அண்ட் இன் 369 டெஸ்லா. எங்களோட the core area of artificial intelligence அப்படின்னு பார்க்கும்பொழுது we are searching for the students who can understand what is data first. அப்படி சர்ச் பண்ணும்போது we got some idea about why not we go for counseling towards the student. இது இல்லை அப்படின்னு பார்க்கும்போது நாங்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை நான் என்னோடய லைஃப்பில் பார்த்துட்டேன். I have crossed 29 years of experience in teaching. Even a small boy, when I worked with LKG and UKG students, they are rich in data, but they don't know how to manipulate it. But when they grown up, they are very poor in data and they don't know how to manipulate it. Both are in failure model, and it is my research area also. And also I am a student counselor, and my main project is child sense care. இதெல்லாம் நாங்கள் இப்போ ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ நாங்கள் இந்த வசித்துவம் அப்படின்றதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போ எல்லாருக்கும் இப்போ இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா முறுக்கு வைக்கிறவங்க கூட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. அது நடக்க போகுது. அதுக்கு முன்னாடியே நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க, ஏன் ஒரு 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றத சொல்லிக் கொடுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தா, எந்த பையனுமே தன்னைத்தான் அறிந்து யாருமே இல்லை. ஏன் அப்படின்னா, அவன் வாங்கிக்கிற டேட்டாவும் அவன் ரீப்ரொடியூஸ் பண்ணுற டேட்டாவும் இர்ரெலவெண்ட்டாக மாறி கிடக்கு. அப்போது அவனுக்கு எது சரி எது தவறுன்னு தெரியல. தட் இஸ் வை திஸ் வசித்துவம் ஹேஸ் டேக்கன் அ கிரேட்டஸ்ட் ஸ்டெப் அண்ட் வி ஸ்டெப் டவுன் அவர் செல்ஃப் டுவர்ட்ஸ் த ஸ்டூடெண்ட் அண்ட் வி ஹவ் ஸ்டார்டட் திஸ் கவுன்சிலிங் செஷன் ரைட் ஃப்ரம் 6th ஸ்டாண்டர்ட் டு 12th ஸ்டாண்டர்ட். அப்படி நாங்கள் கவுன்சிலிங் ஆரம்பித்த உடனே என்ன நடக்குதுன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து we are collecting innumerable number of datas. இன்றைக்கி உங்கள் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய பெரிய ஒரு சேலஞ்ச் அப்படின்னா, உங்கள் குழந்தைய மொபைலில் இருந்து அடிக்டை எடுக்க முடியல அப்படின்றதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய விஷயம். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ராப்பரான கவுன்சிலிங் அந்த பையனுக்கு இல்லை, நல்ல குரு இல்லை. திரும்பவும் சொல்கிறேன், எங்களோட ப்ரைம் டியூட்டி of Vasithuvam, we are going to counsel and we will come to door towards the students and we are going to counsel the student. We need students with rich in data, those who can manipulate it. அதை சிறந்த வகையில் கொடுக்கணும். இப்போ எப்படி அது சிறந்த வகையில் கொடுக்கணும் அப்படின்னா, எப்படி அர்ஜுனன் தனக்கு தெரிஞ்ச ஒரு டேட்டாவை கரெக்டான சதவிகிதத்தில் கொடுக்க முடிஞ்சது. ஆனால் அந்த அர்ஜுனனுக்கே ஒரு கட்டத்தில் ஸ்ட்ரெஸ் அதிகமாகி தன்னோட வில்லையும் அம்பையும் கீழே வச்சுட்டான். அப்போது கிருஷ்ண பரமாத்மா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குரு கீதா உபாச்சாரம் சொன்ன அடுத்த செகண்ட் அவனால் திரும்ப எழுந்து நிற்க முடிஞ்சது, தர்மத்தை காப்பாற்ற முடிஞ்சது. நாங்கள் இந்த வசித்துவம் மூலியமாக we are going to reach nearly 10,000 students within an year and we are going to counsel the students and we are going to make them rich in data. அந்த டேட்டாவில் எது சரி எது தவறு அப்படின்னு நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம். இந்த கவுன்சிலிங் அப்படின்றது தமிழில் சொல்லணும் அப்படின்னா,
ரொம்ப சாதாரணம், ஆலோசனை. ஆனால் ஆலோசனை அப்படின்னு சொல்கிறதுல அந்த குழந்தைக்கு என்னென்னலாம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குதுன்னு பார்க்க போகிறதில்ல, அந்த குழந்தைக்கு என்ன பொட்டன்ஷியல் இருக்குதுன்னு தான் நாங்கள் செக் பண்ண போகிறோம். ஆண்டவனுடைய படைப்பில், பகவானுடைய படைப்பில், அது எந்த கடவுளாக இருந்தாலும் சரி, அவனுடைய படைப்பில் நல்லது கெட்டது சேர்ந்து தான் படைச்சிருக்காங்க. ஆனால் எல்லா குழந்தைக்குமே ஒரு யூனிக்னஸ் இருக்குது, ஒரு தனித்துவம் இருக்கிறது. அதை அன்ஃபோல்டு பண்ணுறது தான் இப்போ எங்களோட வேலை. அண்ட் தொடர்ந்து இதை நாங்கள் செய்ய போகிறோம். அண்ட் தட் இஸ் அவர் டியூட்டி. அண்ட் we will come and meet all your students and we will give lot of counseling also. Now at our doorsteps we are going to meet a student, Sri Vardhini, and let us meet her now. Welcome Sri Vardhini. வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், என் பேர் ஸ்ரீவர்தினி. நான் பிஎட் படிச்சுட்டு இருக்கேன். ஓகே வர்தினி, இப்போ நீங்கள் வசித்துவம் வந்திருக்கிறீங்க இல்லையா? வசித்துவத்துக்கு வந்து இப்போ நீங்கள் கவுன்சிலிங் என்ற ஒரு பாயிண்டில் வந்து இருக்கிறீங்க. இப்போ கவுன்சிலிங் அப்படின்றது என்னென்னா, உங்களுக்கு ஆலோசனை வழங்குறது அப்படின்னா, நீங்கள் இப்போ பிஎட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. பிஎட் பண்ணுறீங்க, ரைட். பிஎட் அப்படின்னா என்ன? பேச்சுலர் இன் எஜுகேஷன் நீங்கள் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னா ஒரு யூஜி டிகிரி பண்ணியிருக்கணும், அண்டர் கிராஜுவேட் பண்ணியிருக்கணும். அண்டர் கிராஜுவேட் எதில் பண்ணியிருக்கீங்க? பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிச்சிருக்கீங்க. அப்புறம் பிஎட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இப்போ பண்ணிகிட்ருக்கிறீங்க. பேச்சுலர் இன் எஜுகேஷன் அப்படின்றது எதுக்காக படிக்கப்படுறது? டீச்சிங் அப்படின்னு மட்டும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போது ஒரு கோர்ஸ், ஒரு சிலபஸ், அதுக்கு மேலே ஒரு யூனிவர்சிட்டி, கரெக்டாக? அதுக்கு மேலே ஒரு யூனிவர்சிட்டி, அதுக்கு மேலே ஒரு ஆல் இண்டியா கமிஷன், இப்படி எல்லாமே இருக்குது. அப்போது ஒரு சிலபஸ் ஃப்ரேம் பண்ணும்போது இந்த குழந்தைக்கு இந்த பிஎட் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு தேவைன்னு நீங்கள் என்னைக்காவது அதை சரி பார்த்துருக்கீங்களா? அதை படிச்சிருக்கீங்களா? ஒரு பிஎட்னு சொல்கிறாங்க, அது டீச்சிங் அப்படின்னு மட்டும் எங்கேயோ சொல்லியிருக்காங்க. அப்போ பிஎட் படிக்காதவங்க டீச்சிங் பண்ணலையா? பண்ணியிருக்காங்க. அப்போ பிஎட்னுடைய தனித்துவம் என்ன? இல்லை நமக்கு தெரியல. பிஎட்னுடைய தனித்துவம் என்ன? பிஎட் படித்தவங்க வந்து ஆசிரியராக மாற முடியுமா அப்படின்னு. அப்போ நீங்கள் இது வரைக்கும் எத்தனை ஆசிரியரை பார்த்துருக்கீங்க? அப்போ ஆசிரியருக்குரிய வரைமுறை என்ன? இப்போ இவர் தான் ஹீ இஸ் எ டீச்சர் அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்ககிட்ட டேட்டா இருக்கா? அனலைஸ் பண்ண முடியும். அவர் வந்து நல்லா நடத்துகிறாரு அப்படின்னாக்கா நீங்கள் வந்து அப்போ நீங்கள் வச்சுருக்கிற டேட்டா, நான் அதை கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன். நீங்கள் வச்சுருக்கிற டேட்டா என்னென்னா, எனக்கு என்ன தெரியலையோ அவர் புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்துட்டா அவர் ஆசிரியர். சரி, அதை உங்கள் அப்பாவே செஞ்சிட்டாரு, என்ன பண்ணுவீங்க? அவர் ஆசிரியராக ஏற்றுக்குவீங்க, அப்படித்தானே? இல்லை, இது சும்மா சொல்லுங்கள். இப்போ நீங்கள் சொன்ன டேட்டா, உங்களுக்கு தெரியாத விஷயத்த அவர் சொல்லிட்டார் அப்படின்னா, இல்லைப்பா இது வந்து இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டார் அப்படின்னா அவர் ஆசிரியர் ஆயிடுவாரா? அப்போது கன்ஃபியூஷனே நமக்கு, அப்பாவுக்கு ஆசிரியர்னு கொடுக்கலாமா வந்துருச்சா? அந்த கன்ஃபியூஷன் வந்துருச்சு. இன்னமும் அப்போ நமக்கு ஆசிரியர்னால் என்னன்னு தெரியல, கரெக்டாக? இப்போ பாருங்கள், நம்ம வச்சுட்டு இருந்த ஒரே ஒரு டேட்டா, அந்த டேட்டா கன்ஃபியூஷன் பார்ட்டுக்கு போயிடுச்சு. ஏன்னா போகிற போக்கில் நம்ம எல்லாரையும் ஆசிரியராக பார்த்துடுறோம். இங்கிலீஷ் டீச்சர், மேத்தமெட்டிக்ஸ் டீச்சர், சயின்ஸ் டீச்சர், சோஷியல் சயின்ஸ் டீச்சர், இப்படி போயிட்டோமா? அவங்க எல்லாருமே வந்து விதவிதமாக சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் தான் ஆசிரியராக இல்லையான்னு உங்கள்கிட்ட இன்னமும் சொல்லலை. அதானே உண்மை இல்லையா? அப்பா அம்மா, நான் தான் உனக்கு அப்பா, அவங்க தான் அம்மா, அப்படி சொல்லிட்டாங்க. இப்போது அவங்க என்னுடைய ஆசிரியர்னு சொல்லிட்டாங்க. அப்பா அம்மா அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் அனாலிசிஸ் பண்ண வேண்டியதில்லை, கரெக்டாக? அப்பா அம்மான்ற இது வேற பாயிண்ட். ஆசிரியர்ன்றவர், நான் தான் ஆசிரியர்னால் நான் இதெல்லாம் செய்வேன், உங்களுக்கு இந்த மாதிரிலாம் நடக்கும், நீங்கள் இப்படியெல்லாம் வரணும்னு இது வரைக்கும் எந்த ஆசிரியராவது உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்களா? சொன்னதில்லை. அதனால் உங்களுக்கு என்ன தெரியல, உங்கள் டேட்டா ஃபெயிலியர் டேட்டா.
அப்போது நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கிற டேட்டா, இப்போ நீங்கள் என்ன படிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஆசிரியர் ஆகிறதுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்போ நீங்கள் ஆசிரியர் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன தெரிஞ்சுக்கணும்? ஆசிரியர்னா என்ன? என்ன? ஹூ இஸ் எ டீச்சர்னு தெரிஞ்சுக்கணுமா? வாட் இஸ் எ டீச்சர்னு தெரிஞ்சுக்கணுமா? வாட் இஸ் எ டீச்சர்னு தெரிஞ்சுக்கணும். ஹூ இஸ் எ டீச்சர்னு இப்படி காமிப்பீங்க. வாட் இஸ் எ டீச்சர்னு என்ன அர்த்தம்? அனாலிசிஸுக்கு உட்படுத்தப்பட்டவர் தான் வாட் இஸ் எ டீச்சர். வாட் இஸ் திஸ்னா நீங்கள் என்ன சொல்லணும்? திஸ் இஸ் எ மொபைல். ஹூ இஸ் எ மொபைல்? எவ்ரி ஒன் இஸ் எ மொபைல். ஹூ இஸ் எ ஹியூமன் பீயிங்? எவ்ரி ஒன் இஸ் எ ஹியூமன். வாட் இஸ் எ ஹியூமன்? டிஸ்கிரிப்ஷன் தேவைப்படும். டிஸ்கிரிப்டிவ் ஐடியாஸ் தேவைப்படுமா இல்லையா? அப்போது நான் ஆசிரியருக்கு தான் படிக்க போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா, ஆசிரியர்னா என்ன அப்படின்னு இது வரைக்கும் நீங்கள் படிச்சிருக்கீங்களா? படிக்கலை. தப்பு இல்லை. அப்போ நம்ம முதல்ல எதை படிக்கணும்? வாட் இஸ் டீச்சர். அப்புறம்தான் நீங்கள் அந்த சிலபஸவே தொட முடியும். ஆசிரியரை நான் தெரிஞ்சுக்கல. அப்போ ஆசிரியர் தகுதிப்படுத்திக்கிறதுக்கு இப்போ அம்மா இருக்காங்க. சரியாப்பா? அம்மா சூப்பராக சமைக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறோம். வாயிலே வைக்க முடியலம்மா அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அம்மா எப்படி தகுதிப்படுத்திக்கணும் தன்னை? அருமையாக சமைக்கிறதுக்கு தகுதிப்படுத்திக்கணும்னா அவங்க என்ன பண்ணணும்? இன்க்ரீடியன்ஸை கரெக்டாக போடணும். அவங்க யார்கிட்ட இருந்தாலும் கற்றுக்கணும். அப்போ அவங்கள தகுதிப்படுத்திக்கிறாங்கன்னு அர்த்தம். கரெக்டாக? அப்புறம் என்ன சொல்லுவீங்க? அருமையாக சமைக்கிறம்மா சொல்லுவோமா இல்லையா? அப்போது தகுதிப்படுத்திக்கிறதுக்கு என்ன தேவைப்படுது? உப்பு, மிளகா, சீரகம் இது தேவைப்படுது. அது மாதிரி ஒரு ஆசிரியராக நம்ம மாற போகிறோம் அப்படின்னா இதை தகுதிப்படுத்திக்கிறதுக்கு சில விஷயங்கள் தேவைப்படும். அதை மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஒரு மாதிரி கொடுக்கும், மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி ஒரு மாதிரி கொடுக்கும், ஃபாரினில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் ஒரு மாதிரி கொடுக்கும். ஃபாரினில் இருக்கக்கூடிய கண்ட்ரியில் நாம் போய் படிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா நமக்கு தெரியும். இப்போ நான் சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ நீங்கள் பேட்ரியாட்டிசம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சுதந்திர தாகம், நான் தான் ஒரு பேட்ரியாட்டிக் பர்சன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஆனால் அது உணர முடியுமா? முடியாது. ஏன்னா நம்ம வீட்டில் யாரும் சுதந்திரத்துக்காக பாடுபடலை, இறக்கலை, நமக்கு தெரியாது. பசினா என்னன்னு தெரியுமா? தெரியாது. நம்ம 3 நேரமும் சாப்பிட்ருக்கோம். அப்போது டீச்சராக படிக்கிறதுக்கு முன்னாடி அப்போ ஒவ்வொரு நாட்டிலையும் ஆசிரியராக உருவெடுக்கிறதுக்கு அந்த நாடு சிறந்த ஆசிரியர் யார், அவர் என்னெல்லாம் சிரமப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு கண்டுபிடிச்சு அவர் என்ன பண்ணுவார்? நாட்டுப்பற்றோடு முதல்ல இருக்கணும். ஒரு மாணவன் ஆசிரியர் இல்லை, அவனுக்கு நாட்டுப்பற்றே இல்லை. எல்லா கண்ட்ரியும் இன்றைக்கி இண்டிபெண்டில் இருக்குது. ஆனால் யாரும் பிடிச்சிக்கிறாமல் இருக்கணும்னு சொல்லி கொடுக்கணும். கரெக்டாக? அப்போது ஒரு ஆசிரியர் எப்படி ட்ரெயின் அப் ஆகணும்? முதல்ல அவருக்கு என்ன தெரியணும்? டெரைன் தெரியணும். இதுதான் இந்தியான்னு தெரியணும். இங்கெல்லாம் எல்லைகள் இருக்குன்னு தெரியணும். நான் என்னன்னு தெரியணும். மிலிட்ரி ஃபோர்ஸ்னால் என்னன்னு தெரியணும். முதல்ல எங்கே ஆரம்பிக்கணும்? அங்கே ஆரம்பிக்கணும் ஒரு ஆசிரியர். உண்டா இல்லையா? அப்போ ஒரு மாணவனாக எப்படி இருக்கணும்? இப்போ தான் பாயிண்ட்டுக்கு வர்றேன். ஒரு ஆசிரியர் தகுதி படிப்புக்கு நம்ம எங்கே இருக்கிறோம்? இப்போ நாம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டவே எடுக்காமல் கடைசி பாயிண்ட்டுக்கு போயிட்டோம். நான் மாணவனா இல்லையான்றதை நீங்கள் இன்னும் செக் பண்ணல. எங்கே போயிடுறோம்? ஆசிரியர் ஆகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். அப்போ நம்ம டேட்டா எங்கே ஆரம்பிக்கணும்? ஆம் ஐ ஸ்டூடெண்ட் ஆரம்பிக்கணுமா இல்லையா? எத்தனை ஸ்டூடெண்ட்டாக நம்ம ஆரம்பிக்க போகிறோம்? தெரியாது. எத்தனை மணி நேரம் நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்க போகிறேன்? தெரியாது. அப்போ ஸ்டூடெண்ட்டுன்னு என்ன? தெரியாது. ஹூ இஸ் எ ஸ்டூடெண்ட்? எவ்ரி ஒன் இஸ் எ ஸ்டூடெண்ட். வாட் இஸ் எ ஸ்டூடெண்ட்? தெரியாது. ஐ டோன்ட் நோ. அப்போ அதுக்கு சில பேராமீட்டர்ஸ் இருக்குது. இதை யாருக்கிட்ட தெரிஞ்சுக்கிறது? நான் ஒரு மகனா, நான் மகளா, எங்கே ஆரம்பிக்கிறோம்? அப்போது இப்படியே போனோன்னா என்ன நடக்கும்? த டெப்த் ஆஃப் அ பர்டிகுலர் ஆப்ஜெக்ட், ஒரு இன்ஃபர்மேஷன், டெப்த் ஆஃப் த இன்ஃபர்மேஷன். மேல் ஃபிமேல் டிக் பண்ண சொல்கிறாங்க. டிக் பண்ண சொல்கிறாங்களா? மேல்னா மேல்னு டிக் பண்ணுறோம், ஃபிமேல்னா ஃபிமேல்னு நம்ம டிக் பண்ணிடுறோம். டிக் பண்ண உடனே அந்த டேட்டா வேலிட் ஆகிடுது. வேலிட் ஆகிடுது இல்லை? ஃபீமேல், அவ்வளோதான், ஃபீமேல் தான். சரி, அந்த டேட்டா கரெக்டான டேட்டா அப்படிங்கிறது எப்படி தெரியும்? தெரியாது இல்லையா? பட் இன்ஃபர்மேஷன் மேல் ஃபிமேல்ன்றதை நம்புகிறாங்க. நான் மேல்னு எனக்கு தெரியுது, நீங்கள் ஃபிமேல்னு உங்களுக்கு தெரியுது. நீங்கள் டேட்டா, அப்போ அந்த டேட்டா என்னவாகிடுது? வேலிட் ஆகிடுது. அப்போ நீங்கள் ஒரு டேட்டா எடுக்கிறீங்க அப்படின்றது தான் லைஃப்.
Life is taking the data and then you are making lot rich in information about the particular data. ஒரு டேட்டாவை எடுத்துக்கிட்டு அதில் இன்ஃபர்மேஷனை கொண்டுட்டு வந்து போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா சீக்வன்ஸ் பண்ணுறீங்க. நான் ஸ்டூடெண்ட். ஆமாம் ஸ்டூடெண்ட். எப்படி ஸ்டூடெண்ட்? எந்த வகையில் நான் ஸ்டூடெண்ட்? ஸ்டூடெண்ட்டுனா எனக்கு என்னென்ன தகுதி வேணும்? வாட் ஆர் ஆல் த பேராமீட்டர்ஸ் நீட் ஃபார் மீ டு பிகம் அ ஸ்டூடெண்ட்? அப்போ ஆசிரியரோட வேலை என்ன? நீ யாருன்னு சொல்கிறது. ஸ்டூடெண்ட்டோட வேலை என்ன? நீ தான் ஆசிரியர்னு சொல்கிறது. ஸ்டூடெண்ட்டுக்கு ஆசிரியரை தெரியணும், ஆசிரியருக்கு ஸ்டூடெண்ட்டை தெரியணும் இல்லையா? எப்போ இது ரெண்டும் பரஸ்பரமாகும்? நான் தான் ஸ்டூடெண்ட்டுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நான் ஆசிரியரை தெரிஞ்சுக்குவேன். ஆசிரியருக்கு நான் தான் ஆசிரியர்னு தெரிஞ்சிருச்சுன்னா ஈஸியாக ஸ்டூடெண்ட்டை அரவணைச்சிக்குவார். தென் ஹூ இஸ் எ டீச்சர்? அப்படின்றது ஈஸி. வாட் இஸ் எ டீச்சர்? வாட் இஸ் எ ஸ்டூடெண்ட்? இப்போ நீங்கள் பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிச்சிருக்கீங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எப்படி காயின் பண்ணாங்க தெரியல. அப்போ நம்ம இப்போ என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தா ஃபண்டமெண்டல். அந்த ஃபண்டமெண்டலுக்குள்ளே போகும்போது நம்மெல்லாம் அசிங்கப்படுவோம். நம்ம வி ஹவ் க்ரோன் அப். நான் எப்படி போய் இனிமேல் போய் ஏபிசிடி எப்படி படிக்கிறது? ஐ நோ ஏபிசிடி, ஆனால் எனக்கு ஏபிசிடி தெரியுமா? தெரியும் இல்லையா? ஏபிசிடி தெரியும். தலைகளாக தெரியுமா? கொஞ்சம் பேருக்கு தெரியும், கொஞ்சம் பேருக்கு தெரியாது. ஏன் அதை ட்ரை பண்ணல? இப்போ பாரு, ஒரு இன்ஃபர்மேஷனை, ஒரே ஒரு டேட்டா இன்ஃபர்மேஷனை ZYXWVUTSRQPONMLKJIHGFEDCBA அப்படின்னு நான் கற்று வச்சுக்கிட்டேன். எப்போ கற்று வச்சுக்கிட்டேன்? எப்பயோ கற்றுது, இன்றைக்கி வரைக்கும் எனக்கு நிற்கிது. அப்போ ஒரு இன்ஃபர்மேஷனை நான் வாங்கும்போதே சொல்லுவாங்கள்ல, தலைகீழாக தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா பியூராக தெரிஞ்சு வச்சுக்கணும். 11th லெட்டர் என்ன, 15th லெட்டர் என்ன அப்படின்ற மாதிரி. பேச்சுலர் டிகிரினா என்ன, அதில் ஸ்பெஷலைசேஷன் என்ன, ஃபிசிக்ஸா, கெமிஸ்ட்ரியா, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியா, கம்ப்யூட்டர் சயின்ஸா அப்படின்னு நம்ம தெரிகிறதுக்கு முன்னாடியே அதுக்கு நம்ம மெனக்கடணும். ப்ரிப்பரேஷன், அரிசியை ஊற வைக்கிற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி தெளிவாயிட்டோம்னா ஒவ்வொருத்தையும் 3 வருஷம் படிக்கிறத நீங்கள் 1.5 வருஷத்தில் படிச்சிடலாம். அப்போ ப்ரிப்பரேஷன் பெர்ஃபெக்டாக இருந்துச்சு அப்படின்னா, அப்போது ஸ்ரீவர்தினியாக நீங்கள் என்ன பண்ணலை அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணலை. ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்கல. அந்த ப்ரிப்பரேஷனை நீங்கள் எப்படி தொட்டுக்கிட்டீங்க அப்படின்னா தெரியும். அப்படி தானே தொட்டுருக்கீங்க. தெரியும், படிச்சிடலாம், படிக்கலான்னு தெரியும்ன்றது வேற, படிச்சிடலாம் அப்படின்றது வேற. தெரியும்னு நினச்சிட்டா முடிஞ்சு போயிடும். அப்போது நம்மளோட ட்ராவல் எப்படி மாறிடுது அப்படின்னா, இப்போ நான் வந்து அம்பானி கூடயே இருக்கேன்னு வச்சுக்கோங்க. நான் அம்பானி கூடயே இருக்கேன். பணத்தை பற்றி நான் ஏன் யோசிக்கிறேன்? யோசிப்பேனா? தேவையே இல்லையே. இப்படி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். அவரை விட்டு நான் நேராக வந்து ஒன்றுமே இல்லாதவனை உட்காரும்போது எனக்கு என்ன தெரியும்? பணத்தை பற்றி. அப்போது கற்றுக்கும்போது நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, எனக்கு எது தெரியுதோ எதுவும் தெரியாது, முதல்ல தெரியாமல் அதிகரிச்சுக்கிட்டே போகணும். இது வாட்ச், சார் கட்டிட்டு வந்திருக்கார், இது வாட்ச் இப்போ தெரிஞ்சிருச்சு. இது என்ன டைப் ஆஃப் வாட்ச், இது லெதர் ஸ்ட்ராப்பாக இல்லையா, தெரியாமல் அதிகரிச்சுக்கிட்டே போனால் தான் அது கல்வி. இப்போ புரிஞ்சுக்கிட்டிங்களா? அப்போது எங்கே நம்ம இல்லை, நாம் வச்சுக்கிட்டு இருக்க டேட்டா பியூரஸ்ட் டேட்டாவா அப்படின்னு பார்க்கணும்னா நான் ஃபீட் பண்ண இன்ஃபர்மேஷன் கான்ஃபிடென்ட் வித் கிளாரிட்டியோடு இருக்கா அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துல இருந்து உங்களோட லைஃப் பயங்கரமாக ஸ்டார்ட் ஆகிடும். புரிஞ்சுதா இப்போ நான் சொல்கிறது? ரைட். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு இருந்த டவுட்டு நீங்கள் சொல்லாமலே நிறைய விஷயத்தை இப்போ கிளாரிஃபை பண்ணிட்டேன் இல்லையா? நீங்கள் அதிலிருந்து தான் நிறைய உங்களுக்கு டவுட் இருந்தது. ஏன்னா ஒரு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கும்போது தான், ஓ ஃபண்டமெண்டல் இவ்வளவு இருக்கா, அடிஷனில் இவ்வளவு இருக்கா, சப்ராக்ஷனில் இவ்வளவு இருக்கா அப்படின்னு தோணும். நம்ம பின்னாடி போய் வர்றதுக்கு நம்ம ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸை வச்சு நம்ம நடத்துகிறப்ப தான் தெரியும், ஓஹோ இவ்வளவு இருக்கா, நம்ம இதெல்லாம் தெரிஞ்சிக்காமல் வந்துட்டோமே. தப்பே கிடையாது, என்றைக்கு வேணாலும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ கிளியர் ஆகிட்டீங்க. ரைட். ஸோ ஐ ஹவ் கிவன் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் டு யூ. இன்ஃபர்மேஷன்ஸ் ரைட்டா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அதை டேட்டாவாக ஸ்டோர் பண்ணணும். அதை ஸ்டோர் பண்ணி என்ன பண்ணணும்? சீக்வன்ஷியலாக மாற்றணும். இடைச்சொற்கள் இல்லாமல் சீக்வன்ஸில் மனப்பாடம் பண்ணி வச்சு ஒர்க் அவுட் பண்ணணும். அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணுறது ஈஸி.
ஒரு விஷயத்தை 500 தடவை பண்ணிட்டீங்கன்னா நீங்களே தப்பாக பண்ணாலும் அது பண்ணாது இல்லை. த ட்ரெயின் ஆஃப் அ பிரெயின். கரெக்ட், ரைட். ஸோ இது உங்களை பற்றின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன். அதில் எங்கேயாவது டிவேட் ஆகிருக்குன்னா இல்லை. இப்போ நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்கணும்னு நினச்சா ஒரு கொஸ்டின் கேட்கலாம். எதுவும் உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ரகிள்ஸ் இருக்காப்பா இந்த மாதிரி? இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேயும் இருக்கிற மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், உங்ககிட்டயும் இருந்திருக்கும். பட் நீங்கள் வந்து அதுலேருந்து எப்படி நீங்கள் இதுதான் விஷயம் அப்படின்னு வந்து எப்படி அதை தெரிஞ்சுக்கிட்டீங்க? இதுதான் நமக்கு தெரியல, இதுதான் வரல. ரைட். அருமையான கேள்வி. இது வரைக்கும் நான் நிறைய பேரை கவுன்சிலிங் பண்ணியிருக்கேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் கொஸ்டின், சூப்பர் கொஸ்டின். ஒவ்வொரு நொடியும் நான் சந்தேகப்பட்டிருக்கேன். நான் அதை சந்தேகம்ன்றது வந்து என்ன அப்படின்னா, என் மேலே இல்லாத நம்பிக்கை சந்தேகமாக உருவெடுக்கும். இந்த சந்தேகத்தை என் மேலே நம்பிக்கை வை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு டீச்சர்ஸ் நடந்திருக்காங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் அதுக்கு எல்லாருமே எனக்கு வகைப்படுத்தியிருக்காங்க. நான் உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எங்கள் அண்ணன் எல்லாருமே கொஞ்சம் நிறையா குடிப்பாங்க, டெய்லி குடிப்பாங்க. நிறையா பிரச்சனைகள்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். நான் அப்போயே முடிவு பண்ணேன், குடிக்கக்கூடாது நம்ம அப்படின்னு முடிவு பண்ணி நான் வந்துட்டேன். அப்போது எனக்கு இந்த டவுட் இருந்துக்கிட்டே இருக்கும். என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, டே குடிக்கலாம்டா அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த டவுட்டை யார்கிட்ட கேட்குறது? யார்கிட்ட கேட்க முடியுமா? குடிக்கலாம் அப்படின்னா நமக்கும் ஆசை இருக்கும்ல. அப்போ நான் என்ன பண்ணேன், ஒரு நாள் எனக்கு ஒரு டீச்சர் இருந்தார். அவர் எப்படி அப்படின்னா, என்னோட ஞானத்தை 6th ஸ்டாண்டர்ட்லேயே ஓப்பன் பண்ணவர். ஞானத்தை, என்னோட இன்டெலெக்ட் இல்லை, என் ஞானத்தை ஓப்பன் பண்ணவர். இப்போ நம்ம நினைப்போம்ல, ஒரு கேள்வி கேட்டுட்டோம், இந்த கேள்விக்கு சார் திணற போகிறாரு பாரு, இப்படி நினைப்போம்ல. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, டே அதெல்லாம் மருந்து தான்டா, சும்மா கொடுறியா அப்படி சொல்லுவாங்கல்ல. அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன், இந்த கேள்வியை கேட்கலாமா வேண்டாமான்னு 1.5 மாதமாக ட்ரை பண்ணுறேன். ஸ்ரீ, 1.5 மாதமாக ட்ரை பண்ணுறேன். கேட்டால் அடி பின்னிடுவார். இந்த வயசில் கேட்குற கேள்வியோட நானும் ஐ வாஸ் கம்ப்ளீட்லி ஸ்ட்ரகிளிங் வித் மை enthusiasm. ஆல்சோ எவ்ரி டே I was meeting the particular person and also I want to ask the question because you see I am in a part of discipline. இப்போ நம்ம டிசிப்ளினாக இருக்கணும்னா ஒரு கேள்வி கேட்டு நம்ம பதில் வாங்கணும். செய்யணுமா வேண்டாமா, இதுக்கு அப்போ ஆளே இல்லை, இப்போவும் இல்லை. நேராக ஆசிரியர்கிட்ட தான் கேட்கணும். ஒன் ஃபைன் டே I got my courage. Straight away I went towards him. The class was going on. அவர் எத்தனை பேருக்கு தெரியுமா கிளாஸ் எடுப்பார்? 110 உட்காந்துருக்கும். சர்வ சாதாரணமாக கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பார், ஃபோர்ஸபுளாக இருப்பார். ஒரு செகண்ட் கூட நாங்கள் வேஸ்ட் பண்ண முடியாது. சட்டு ஆன்சர் சொல்லிக்கிட்டே இருப்பார். கேளு அப்படின்னாரு. சார் ஒரே ஒரு டவுட்டு பாரு, இடையில நான் சொல்லுகிறேன். சார் ஒரே ஒரு டவுட், என்னடா பிராந்தி பிஸ்கி எல்லாமே மருந்தாம்ல சார் அப்படின்னு. டக்குன்னு இப்படி திரும்பிட்டு, மருந்தா தாண்டா பயன்படுத்தணும். கமான் டேக் த கொஸ்டின். யூ சி, அவ்வளோ பெரிய விஷயத்த 1.5 மாதமாக நான் சஃபர் ஆனதை ஒரு செகண்டில் அன்ஃபோல்டு பண்ணிட்டு போயிட்டார். மருந்தாகத்தான் பயன்படுத்த வேண்டும். ஒரு மூடி தான் மருந்து குடிக்கணும் இல்லையாப்பா. காப் சிரப்பை வாங்கி மொத்தமாக குடித்தா என்ன ஆகும்? அப்போ பாரு, யூ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஜாம்பவான்களால் உருவானவன் தான் நான். எனக்கு ஸ்ட்ரகிள் இல்லாமலாம் இருக்காது, எனக்கும் ஸ்ட்ரகிள் இருக்கும், இல்லாமல் இல்லை. ஸ்ட்ரகிள்னு நான் நினச்சா தான் ஸ்ட்ரகிள், இல்லைன்னா இல்லை. இப்படியெல்லாம் நான் பேச விரும்பலை. ஸ்ட்ரகிள் இருக்கும், அந்த திறமை வேணும் அதை எதிர்கொள்கிறதுக்கு. புல்டோசரை போய் தூக்க முடியுமா? தூக்க முடியாது, அது தேவையில்லைன்னு நினைக்கணும். இப்போ எனக்கு கொடுக்கறது ஸ்ட்ரகிள் அப்படின்னு நான் நினச்சேன்னா என்கிட்ட அந்த பொட்டன்ஷியல் இல்லைன்னு அர்த்தம். அந்த பொட்டன்ஷியலை நான் வளர்த்துக்க சொல்கிறாங்கன்னு அர்த்தம். எதிர்த்தாப்புல யார் நிற்கிறா? ஒவ்வொருத்தரும் ஜாம்பவான் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. பீஷ்மர் நிற்கிறாரு, எல்லாரும் நிற்கிறாங்க. அர்ஜுனன் எப்படி பயப்படணும்? உண்டா இல்லையா?
எப்படி நின்று அடித்து ஜெயிச்சானா இல்லையா? யார் நிற்கிறா பக்கத்தில்? கிருஷ்ணன் நின்றுட்டுருக்கிறாரு. அந்த மாதிரி நம்ம பொட்டன்ஷியலை டெவலப் பண்ணணும். அப்படிலாம் நான் ஸ்ட்ரகிள் பண்ணேன். ஆனால் ஆசிரியர்கிட்ட கேட்குறதுக்கு நான் தயங்கினதே இல்லை. டக்குன்னு கேட்பேன். ஆனால் எனக்கு எனக்கு கிடைத்த ஆசிரியர்கள், த டீச்சர்ஸ் ஹூ வாஸ் பிஹைண்ட் மீ, எக்ஸ்ட்ராடினரி பர்சனாலிட்டிஸ். அதனால தான் நான் இங்கே உட்காந்து உங்களை கவுன்சிலிங் பண்ணுறேன். ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் என்னை திரும்ப ரீகெயின் பண்ணி தூக்கிட்டு வந்திருக்காங்க, வித்தின் அ செகண்ட். ஆனால் நான் எப்போ பெருமையாக நினச்சிருக்கேன்னா, ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் கூட நம்ம புரிஞ்சுக்கிற திறமையை என் ஆசிரியர் என்னை வளர்த்துருக்காங்க பாரு. சில பேர் சொல்லுவாங்க, 1000 தடவை சொன்னாலும் புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறான் சார், சொல்கிறாங்களா இல்லையா? அப்போ நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணேன் என்னை 1.5 மாதம். அப்போது ஒரு நாள் நான் இன்னொரு இன்சிடெண்ட், ஒரு நாள் நான் முள்ளில் போய் விழுந்துட்டேன், முள்ளு கம்பியில், உடம்பு முழுக்க ரத்தம். என் கூட விளையாட வந்தவன்லாம் பறந்துட்டான். ஏன்னா எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன் எல்லாரும் அடிச்சிருவாங்க அவனுங்களன்ட்டு ஓடிட்டான். பயங்கரமாக அழுதுகிட்டு வர்றேன் நான். ஏன்னா எங்கள் அம்மா பார்த்தாங்கன்னா அவ்வளோதான், அழுதுருவாங்க. பாரு, நான் ஒரு பெரிய உணர்ச்சி பிளம்பில் ஓடி வந்துக்கிட்டு இருக்கேன். வீட்டுக்கு வேகமாக ஓடி வந்ததுமே மை ஓன் பிரதர் டாக்டர் வெங்கடாச்சலபதி, ஹி வாஸ் சிட்டிங் ஆன் த பிளாட்ஃபார்ம் அவுட் ஆஃப் மை ஹவுஸ். நான் வந்து பயங்கரமாக அழுகிறேன். டக்குன்னு இப்படி என்னை பார்த்துட்டு, என்ன? திஸ் வாஸ் த ரியாக்ஷன். உட்கார். யூ சி, அந்த 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 க்ஷண நேரத்தில் பெயின் பாரு, அவங்க எனக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க, உடனே என்னடான்னு கட்டி பிடிச்சிக்குவாங்க. இது பாரு, உட்கார், டேய் அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போ. இப்போ நான் என்ன தப்பு பண்ணேன், நான் என்ன செஞ்சேன், எதுவுமே கேட்கல. இம்மீடியட் ரெமெடி. இப்போ பாரு, எனக்கு அழுக நின்றுச்சு, பெயின் நின்றுச்சு, சொல்யூஷன் கிடச்சிச்சு ஒரே செகண்டில். என்ன, அவ்வளோதான். இப்படி நிறையா பேர் எங்களை, அது மாதிரி நீங்கள் கேள்வி கேட்குறதுக்கு தயங்கவே கூடாது, டிசிப்ளினை விட்டு கொடுக்கக்கூடாது. அப்போ தான் இவங்க ஸ்ட்ரகிள் ஆகிருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க இல்லையா, ஸ்ட்ரகிள் இல்லாமல் யாராலையும் கற்றுக்க முடியாது. ஏன் பக்தர்களுக்கு அதிகமான குடைச்சலை கொடுக்குறாரு கடவுள்? ஏன்னா அவனை அந்த பொட்டன்ஷியலை ஏற்றி கொடுக்கறதுக்கு, அவனுக்கு அந்த பலத்தை கொடுக்கறதுக்கு. அது மாதிரி தான் ஒரு ஆசிரியர் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எப்போ பார்த்தாலும் டார்ச்சர் கொடுப்பாங்க. ஏன்னா அவனை பலசாலியாக மாற்றுறதுக்கு, எதையும் தாங்கணும். இப்போ நீங்கள் படிக்கிற பிஎட் அப்படிங்கிறது அதுக்கு தான். அதுக்கு நீங்கள் சில பேராமீட்டர்ஸ் வச்சுருக்குவீங்க. ஸோ I wish you all the best. Right? Is it okay now? And thank you for coming to Vasithuvam. And thanks a lot. Thank you. Thank you, viewers.